ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த மினி விலாக் சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரணவ் குட்டிக்காக ரெடி பண்ணுறதுக்கு நான் குக்கர்லேயே ஒரு 4 பீஸ் சுரைக்காய் எடுத்து அதில் தக்காளி, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு நான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குக்கரில் ரைஸ் வைக்கும்போது அது மேலேயே வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கார்லிக் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த சூப் பார்த்திங்கன்னா உங்கள் குட்டீஸ் வெஜிடபிள்ஸ் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, பட் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் சாப்பிடுவாங்க. அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிரணவ் குட்டியில் அந்த ஒரு பீஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், பட் இது அவ்வளோ ஆசையாக அவன் குடிப்பான். நம்ம கார்லிக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டர் அண்ட் கார்லிக்கோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனை வரும்போதே அரைச்சி வச்சுருந்த நம்ம பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு பெப்பரும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்ல, இல்லை ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வர அளவுக்கு இருந்தால் போதும். பட் இதை நம்ம அப்படியே கொடுக்கறத விட இதில் கொஞ்சம் நம்ம அந்த சூப் அந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்காக ஒரு ஸ்பூன் ராகி மாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சூப்பு மாதிரி கொலன்னு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துடுவேன். டேஸ்ட் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிளாஸ் விட்டு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப் பவுல்லாம் கொடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்குது. ஸோ பால் கொடுக்கறத விட இந்த மாதிரி சூப் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சாப்பிடாதக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸில் சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் அவங்களோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அந்த சூப் அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு அந்த கோல்டு இருக்குது அப்படின்றதுனால. நல்லா குடிக்கிற சூடு இருக்கும்போதே குட்டிக்கு எடுத்துகிட்டு கொடுத்துடலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, அப்பா சூப்பராக இருக்குது. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி எல்லாருமே எடுத்துப்போம். பட் நாங்கள் சாம்பாரில் போட்டு காலி பண்ணிட்டோம். பட் இருந்த பீஸ் பார்த்திங்கன்னா பிராணவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைன். இந்த காய் இதில் என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இதில் பிரியாணி பண்ணலாம், கறி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற நம்ம ஃபேஸ் பேக் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபேஸ் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல க்ளோவாக பிம்பிள்ஸாக ரிமூவ் ஆகும். எக்ஸஸாக முடியெலாம் இருந்துச்சு, அந்த ஹேர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷியல் ஹேர்லாம் இருக்கும், அதெல்லாமே கொஞ்ச நாள் இல்லாமல் போகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.